ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம அல்காரிதம் பயன்படுத்தி ட்ரேட் இப்போ எடுத்திருக்கோம். இது டெமோ ட்ரேடு தான். இது மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுன்ற பட்சத்தில் நான் 2:45 மணிக்கு ட்ரேட் எடுத்திருக்கேன். புட்டில் ஒரு 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் காலில் ஒரு 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் போட்டு எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டார்கெட் நான் 45,000 வச்சுருக்கேன். ஸோ ரிஸ்க் அதுவே கம்ப்ளீட் பண்ணிக்கும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதுவே எடுத்துக்கும். ஸோ வாட்ச் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 2:06 எடுத்துருக்குது. சிஸ்டம்லாம் எடுத்துருக்குது. ஸோ இப்போதைக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபா ரன்னிங்கில் இருக்கு. என்ன பண்ணுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டார்கெட் இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். தேவையான டார்கெட்டு நான் ஒரு 30 பாயிண்ட் செட் பண்ணிக்கிறேன். ட்ரேட் எடுத்து முன்னே நம்ம இதெல்லாம் செட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்மளுடைய ட்ரேடுக்கு டார்கெட் எங்கே இருக்குதுன்ட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கும். ஸ்டாப் லாஸ் எதுன்றது அதே ஃபோக்கஸ் பண்ணிக்கும். டார்கெட் மட்டும் நம்ம ப்ரைஸ் கொடுக்குறோம். வேணும்னா ப்ரைஸ் கொடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வேணும்னாலும் நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு டே ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ வேணும், ஒரு ஆர்டருக்கு ரிஸ்க் எவ்வளோன்றதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெட் ரிஸ்க் பர் டே எவ்வளோன்றத கொடுத்துக்கலாம். இப்போ நான் 45,000 ரூபான்றது நெட்டு ப்ராஃபிட் 45,000 ரூபா தேவைப்படும், இன்னைக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் இதில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஷார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் வரத்துக்கு மார்க்கெட்டு ரைட்ஸ் இருக்குது. 820 கீழே உடைக்கும் போது மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இமீடியட் ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ க்ளோசிங் இது கீழே க்ளோஸ் ஆன பிறகு தான் நம்ம ஃபால் எதிர்பார்க்க முடியும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரத்துக்கு இப்போ அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் 18,000 ரூபாய் 20,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. எந்த ஒரு லாஸும் கிடையாது. இதுக்கு மார்ஜின் என்னன்னா 975 குவான்டிட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த 975 குவான்டிட்டி ஆட்டோமேட்டடாக அதுவே புக் ஆகிடுச்சு. இப்போ அதுவே ஆட்டோமேட்டடாக புக் ஆகிடுச்சு. 9,000 10,000 ரூபாய் வரும்போது புக் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய டார்கெட்டே அதுதான் கொடுத்துருக்கு. 30 பாயிண்ட் தான் டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இதுவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 30 பாயிண்ட் தான் கொடுத்துருக்குது. ஸோ 24,050 கால் பார்த்தீங்கன்னா 75 ரூபாய் 85 காசுக்கு எடுத்து 175 ரூபாய் 85 காசுக்கு எடுத்து செல் பார்த்தீங்கன்னா 105 ரூபாய் 95 காசு. 30 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் இது டார்கெட்டை கொடுத்துருக்குது. நம்மளுடைய டார்கெட் கொடுத்த பிறகும் சிஸ்டம் ஆட்டோமேட்டடா க்ளோஸ் ஆகிடும். பட் இதில் க்ளோஸ் ஆகாததுக்கு ரீசன் என்னன்னா நம்ம டே ப்ராஃபிட் 45,000 நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நமக்கு சிஸ்டம் க்ளோஸ் ஆகலை, ஸ்டாப் ஆகலை. பாருங்க, 2:06 எடுத்திருக்குது, 2:10 டார்கெட் ரீச் ஆகிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. 28,000 இன்க்ளூடிங் டேக்ஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ்லாம் போக 28,500 ரூபா இப்போ புக் பண்ணியிருக்குது கரண்ட்ல. ஸோ இதுக்கு அடுத்த டார்கெட் வருமானு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 85 ஒரு 70
152 குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி நீங்க ஆர்டர் எடுக்கணும்னா ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு தேவைப்படும். ஏன் 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்னா, இது ஒரே ஸ்டோக்ல நமக்கு 30 பாயிண்ட் கொடுத்ததுனால எல்லா நேரமும் நம்ம கிடைக்கும்னா 100% கிடைக்கும். பட் நம்ம என்ட்ரி எடுக்கிற இடமும் அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய கேபிட்டலும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அகைன்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? தெளிவா இருக்கா? 2.6 எடுத்து 2.10 கொடுத்துச்சு, 28,000 ரூபாய் ப்ராஃபிட் இன்க்ளூடிங் டாக்ஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக. ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட்ல நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம். ஆனா அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எந்த இடத்துல நம்ம வந்து வெயிட் பண்ணணுன்ற ஒரு சில ஃபார்முலா இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தா நம்ம வந்து இந்த மார்க்கெட்ல எப்போ வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம். காலையில ஓப்பன் மார்க்கெட்ல சம்பாதிக்கலாம், இடையில இருக்கிற கன்சல்டேஷன் மார்க்கெட்ல சம்பாதிக்கலாம். எந்த மார்க்கெட்ல வேணாலும் நம்மளால எனி டைம் எந்த டைம்லயும் இந்த மார்க்கெட்ல நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு சில விஷயங்களை நம்ம வந்து தேவைப்படுது. என்னன்னா டெக்னிக்கல்ன்ற ஒரு டூல்ஸும் சேம் அதே மாதிரி ஃபண்டமெண்டல். நம்மளுடைய ஃபண்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கோம், அதில் நம்ம எந்த அளவுக்கு அந்த ஃபண்டில் நம்ம ரிஸ்க் எடுப்போம், லாஸை நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியணும். ரிஸ்க்குக்கும் லாஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரிஸ்க்ன்றது வந்து நான் ஓப்பன்ல போடும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5,000 6,000 மைனஸ்ல காமிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து ரிஸ்க் வந்து இந்த 5,000 10,000 வந்து நம்ம ரிஸ்கா இருக்கும். அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகி அடுத்த ஆர்டர் முடிக்கும் போது ரன்னிங்ல இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா பெட்டிங் தான் எல்லாமே, வாங்கறது விற்கிறது. ஒருத்தன் வந்து இந்த ரேட்டுக்கு நான் விற்கிறேன்னு சொல்லுவான், இன்னொருத்தன் வந்து இந்த ரேட்டுக்கு நான் வாங்குறேன்னு சொல்லுவான். அப்போ வாங்கி விற்கும் போது அந்த இடத்துல ஃபிளக்சுவேஷன் வந்து நமக்கு அதிகமா கிடைக்கும். சில நேரங்களில் நமக்கு வந்து வாங்கினதை விட அதிகமா மேலே போகும். பையர்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா மார்க்கெட் பை ஆகும். செல்லர்ஸ் அதே சமயத்தில் அதிகமா இருக்கும்போது நமக்கு செல்லிங் சைடும் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ இந்த பை செல்லுன்றது வந்து எனி டைம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, நாளைய மார்க்கெட்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.